நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு ஒரு நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி நடிகனாக மாறியாச்சு. தம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதை விட மத்தவங்களுடைய மனசுக்கு தன்னை பிடிக்க வச்சு வாழ்றவங்க தான் நடிகர்கள். தனக்கு கிடைச்சிருக்கிற இந்த சின்ன திரை மேடையை ரொம்ப மிக சரியா பயன்படுத்திட்டு நாளைக்கு பெரிய திரையில நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப அட்டகாசமா கலக்கிறதுக்கான நடிகர்கள் தான் எங்க கிட்ட உருவாகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா கலக்கட்ட போகுது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா உங்களுடைய சனா இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்துருக்காங்க. அண்ட் நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு புதுமையான கான்செப்டோட வந்திருப்பீங்கன்ற நம்பிக்கையில் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். அண்ட் எப்போவுமே நம்மளுடைய நடிகர்கள் எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு செலிபிரிட்டி நம்ம ஷோவில் இருப்பாங்க. அண்ட் அவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இவர் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். அண்ட் தொடர்ந்து நேட்டிவிட்டி சப்ஜெக்டில் நடித்து நம்ம எல்லாருடைய மனசுலையுமே இடம் பிடிச்சவர். அண்ட் இவருக்கு மட்டும் ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ உயரமாக இருந்தாலும் ஏறி தாண்டி போயிட்டே இருப்பாரு. எஸ், மிகச்சிறந்த நடிகர் பரணி அவர்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். பாட்டமா பாட்டமா பாட்டுக்கோ வேஷம் ஆரம்பு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணியிருந்திருக்கணும். எல்லா பெண்களையுமே தங்கையா பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னா நம்மளுடைய பரணி அவர்களை சொல்லலாம். சுமையா இப்படி ஒரு கொலவெறி அவர் மேல என்ன ப்ரோ கரெக்ட் தானே நான் சொன்னது? ஹீரோவெல்லாம் நடிக்கணும் ஒரு 4-5 பேர் இல்லை, அது ஷூட்டிங்க்கு வெளியில் அந்த மாதிரி தான் பார்க்கணும். அதுதான் ஒரு முறை, அதுதான் தமிழ் கலாச்சாரம்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கலைஞர் டிவிக்கு வந்திருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கிறது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கலைஞர் டிவி நான் தூங்கா நகரம் படம் பண்ணும்போது வந்தது. ஸோ அதுக்கப்புறம் 2010 அந்த பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் நான் வரேன். 2010-11 வந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நடிகனாக மாறியாச்சு. உண்மையிலே நான் நடிகராக மாறிட்டேன்னு நினைக்கிறேன். எங்கள் நடிகர்களை பார்த்து எப்படி தெரியுது? எல்லாமே ஒரு கெட்டப்பில் இருக்காங்க. பரணி 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் பெரிய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள் பிரதர், வாழ்த்துக்கள். எஸ், தேங்க்யூ ஸோ மச். இவங்க எல்லாருமே உங்களை ரொம்ப சிரிக்க வைக்க போகிறாங்க. அண்ட் உங்களுடைய நடிப்பில் உங்களை மயக்க வைக்க போகிறாங்க. ஸோ உங்களுடைய இருக்கையில் நீங்கள் அமர்ந்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஷோவில் இன்னைக்கு முதல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கிற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ், நவீன் அண்ட் ஏழுமலை. பாட்டமா பாட்டமா பாட்டுக்கோ வேஷம் ஆரம்பு. எதுக்கு அவங்களை நீ அந்த பக்கம் இழுத்துக்கிட்ட? நல்லா சிலுக்காட்டம் இருக்காங்க. என்ன சிலுக்கு இப்படி போத்தி ட்ரெஸ் பண்ணி என்னைக்காவது பார்த்துருக்கியா? சரி, இல்லை இதெல்லாம் கவர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அடக்கொடக்கமாக இருக்கீங்களே. என்ன கான்செப்ட் இது? ஆக்சுவலாக என்ன கான்செப்ட் அப்படின்னா, இவங்க ஒரு பாட்டி. ஸோ இப்போ இந்த பாட்டி இந்த ஜென்ரேஷனில் இந்த வாட்ஸ்அப்பு, மியூசிக்கல் இதெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு பாட்டி. ஸோ அதை பார்க்குறதுக்கு ஃபேஸ்புக்கில் ஏமாந்தவங்க அவங்க ஃப்ரெண்டு 2 பேர் பார்க்குறாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். எங்கள் பாட்டி பார்க்குறதுக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருப்பாங்க. பட் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. பாட்டிக்கும் இந்த கெட்டப்புக்கும் சம்மந்தம் இருக்காத மாதிரி தான் தெரியும். ஏன்னா பாட்டி டை அடிப்பாங்க. அதான் இவ்வளோ கலரு. ஏன்டா பேராண்டி, எனக்கு இப்போ என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் நீ? நான் ஒரு 80-90. ஐ எம் 20 years ஓல்டுரா. கிழ போல்டு மாதிரி இருந்தேன்னு ஓல்டு. ரைட்டு. அப்புறம் பேராண்டி, இந்த கல்யாணம்லாம் பண்ணால் சந்தோஷமாக இருக்குமாம்மா எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி, பாயாசத்தில் உப்பு போட்டால் கூட நல்லா இருக்கும். கல்யாணம் பண்ணால் வாழ்க்கையே கசப்பாக தானே இருக்கும். சொல்லு பாட்டி, என்ன திடீர்னு? எனக்கு இப்போ கல்யாண வயசு தான் வந்துடுச்சுடா. சேர்த்து வைடா பேராண்டி, சேர்த்து வைடா. செய்வனவனா வைக்கிறேன், உனக்குலாம் சேர்த்து வைக்க மாட்டேன் நான். பாட்டி, நான் ஃபேஸ்புக்கில் ஒரே ஃபோட்டோ அப்லோட் பண்ணம்பா. நான் ஸ்ட்ரெச்சராக இருக்கிறேன்னு 27 கமெண்ட் வந்துதுப்பா எனக்கு. ஸ்ட்ரெச்சரில் போகிற மாதிரி வழன்னு ஒரு பாடி. நீ ஸ்ட்ரெச்சரை பற்றி பேசுகிற. தாத்தாவை தவிர பல்லு யார்கிட்டயே காட்டுறது இல்லை. ஏன்னா பல்லு வலி, பல் செட்டை போட்டுக்கிறேன். அது மாதிரி தாத்தாவோட பல்லு தம்மா நீ மாட்டிக்கிற. அப்போ இது புலிப்பல் இல்லையா? தாத்தா புலிப்பா. எங்க தாத்தா பேரு புலி, அதனால புலிப்பல்லு. ஒரு தாத்தா பேரு புலி. அடிக்கடி கேஸுக்கு போவாரு. புலி கேசி அவர் பேரு. ஒருத்தர் அர்ஜென்ட்டா வராம்பா. ஏன் பாத்ரூம் போறானா?
இருக்கு சர்வசாதாரணம். வா வாட்ச் மெக்கானிக்கா இருக்குது அப்படியே வாஷிங் மிஷின் மெக்கானிக்கா இருந்தானா பண்ணிட்டு போலாம். ஆனால் கரெக்டாக பண்ணோம்ல. அப்படியா? ஹாய். ஏய் பாட்டிக்கு அந்த காது கேட்காது. இதுக்கப்புறம் இந்த சைடு வா. ஐஷு. ஏய் ஐஷுலடா அன்னலட்சுமி. அன்னலட்சுமி அன்னைக்கு ரோடு லாரி சிக்னல் நான் போலீஸ் புடிச்சிட்டாங்களா? ரோடு லாரி என்னப்பா? ஏதோ ஆயிரம் போடு பயந்து அப்படியே பிடிச்சி பாட்டி எவ்வளோ போடக்கூடாது. அம்மா உன்னை எதுக்கு வர சொன்னேன்னு என் செயினை காணும். இதுதான் வர சொன்னேன். கண்டுபிடிச்சிக்கிட்டு போ ஃபர்ஸ்ட் என் செயினை. அப்படியா? இல்லை பாட்டி நீங்கள் நைட்டியை ஷர்ட் மாதிரி இப்படி கட்டுவீங்களா இல்லை டிஷர்ட் மாதிரி இப்படி கட்டுவீங்களா? ஏய் பாட்டிடா பாட்டிட போய் நைட்டி கைடியா இப்படி கைடியானே வா. ஏய் நான் நைட்டியே போட மாட்டேன்டா. பாட்டி டிஷர்ட் லெக்கின்லாம் போடுன்னு சொன்னோம்பா. பாட்டி நீங்க செயினை கடைசியா எங்க வச்சிங்க? ஐயோ சேட்டுகளில் வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பான் போல. பாட்டி எதுப்பா புள்ளியாரமா சுத்தி நிக்கிற? அந்த செயினு யாரு திருடாடு எனக்கு நல்லாவே தெரியும். யாருப்பா? யார் தெரியுமா? சொல்லட்டா? ஐயோ சொல்லட்டுமா? இவனாப்பா சொல்லிட்டா? சுத்துறான். பழம் வேற எது சொல்லிட்டா? பழம் தானே கொடுப்பா. இரு அந்த செயினை திருடது பேரு ஏன்பா செயின் திருண்ணா? வலையில திருடலாம் தான் பார்த்தேன். அலமாரியில செயின் தான் இருக்குது. அதனால அதை திருடினேன். அடுத்த வாட்டி கரெக்டா திருடிடுறேன். பாட்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம். பாட்டி தம்பி கல்யாணமா? நீங்க எதனா பார்த்து செய்ய முடியுமா கேக்குறாங்க. கல்யாணமா உனக்கு? ஆமா பாட்டி. என்ன லவ் பண்ணிட்டு உன்னதே கல்யாணம் பண்ணிட்டு போறா? பாட்டி இப்போ அதான் ட்ரெண்டு. அதை போக வேண்டியதா? ஏன் பாட்டி உனக்கு எனக்கு இல்லவா கேட்கறதுக்கு எவ்வளோ காமெடியா இருக்கு. வர்ஜின் பாட்டி சாப்பிட உன்னை சும்மா விடாதுடா. ஏய் எங்க பாட்டி ஏமாத்துறா. உன்னை விட மாட்டேன்டா. ஃப்ரீஸ். பாட்டி ஃப்ரீஸ்னா அப்படியே இருக்கணும்னா கை ஆடுது. சுகர் மாத்திரை போடலப்பா. ஓகே. பேசிக்கலி ஐ அம் வாட்ச் மெக்கானிக். இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம். இவன் பேசிட்டு போக மாட்டான் போல. போயிட்டாம்மா. சரி பாட்டி ஒருத்தர் வந்துட்டா அவ்வளோ ரொம்ப போட்டு இதுவாகுது. இன்னொருத்தங்கிறான் கத்தியே சாவடிக்கிறான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு. இதுல இன்னொரு ஐட்டம் ஒன்று இருக்கா? வேற ஐட்டம். ஸ்பெஷல் ஐட்டம். வர சொல்லுங்க பார்த்துருவோம். அது நல்லதா கெட்டதானே. மச்சி பாட்டி நான் எப்படி இருக்கணும்? திண்டையில உட்காந்துமா அடுத்தவங்க கதை பேசணுமா? வாயில வெத்தலை பாக்கு போட்டு துப்பிக்கினே மென்னிக்கினே. ஆனா இப்ப இருக்கிற பாட்டிங்கெல்லாம் Facebookல ரிக்வெஸ்ட் வைக்கிறதும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றதும் மியூசிக்கல்ல வீடியோ போடுறதும் சும்மா போன் பண்ணி நையின்னு. மச்சான் எல்லாம் சகஜம் தானே. பாம்புனா கொட்டுறதும் பாட்டினா வீடியோ போடுறதும் சகஜம் தான். போயிடணும். காண்டாகுது மச்சி. உனியா காண்டாகுது. அப்படி என்ன பண்ணாங்க பாட்டி? மச்சி சொல்லு. நீயே கேளு மச்சி. சொல்லு மச்சி. Facebookல ஒரு பொண்ணு ரிக்வெஸ்ட் வச்சுது. ரிக்வெஸ்ட் தான வச்சுது. நம்மளுக்கு ஒரு பொண்ணு ரிக்வெஸ்ட் போச்சா நம்ம சும்மா இருப்போமா? என்ன பண்ணுவோம்? நானும் அக்செப்ட் பண்ணேன். நான் பேச நான் பேச பேசி நம்பர் வாங்கி வாட்ஸ்அப்ல டிபி பார்த்தா உன் பாட்டிடா அது. அடே பாட்டி இதான் உனக்கு மரியாதை. எனக்கு நீ தேவையில்ல. சக்தி இருக்கு மச்சி. சக்தி பத்தி சொல்றேன்னா அவ எனக்கு அடங்கவே மாட்டான் மச்சி. மச்சான் சுத்தி வராரா? கால் வலி ஒரே இடத்துல சொல்லு. சொல்லு மச்சி. இப்படி சுத்தினாதான் மச்சி ஜீவா வாய்ஸ் வருது நம்புறாங்க. நான் ஜீவா நம்புறீங்களாப்பா? மியூசிக்லாம் போட்டாச்சு. வேற லெவலு. பாடி உட்காரு. வேற யாருன்னா குமார் யாருன்னா வருவான். அவன்கிட்ட கடலை போடு. அதில் வரா மச்சான். சோஷியல் மீடியாவில் பாட்டிங்கெல்லாம் எந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுறாங்க, பேரனுங்கெல்லாம் வந்து எப்படி பாட்டியை பாதுகாக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணீங்க. ஸோ எப்படி இருந்தது? எப்பவும் போல லோகேஷ் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக தான் இருந்தது. அண்ட் பர்னி எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சந்தான வாய்ஸு, சூர்யா சார் வாய்ஸு, ஜீவா சார் வாய்ஸ்லாம் ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டி கடைசி வரைக்கும் பாட்டி வாய்ஸே பேசலை, பட் அதுதான் நல்லா இருந்துச்சு. குறிப்பாக சந்தானம் சார் பேசுகிற மாதிரி உடனே அதாவது அந்த கமெண்ட்ஸ் போடுறது டக்குன்னு அடிச்சுட்டே இருந்தீங்க. பிரதர் உங்கள் பேர் பிரதர்? லோகேஷ் ரொம்ப நல்லா பண்ணீங்க பிரதர். ஸோ டீமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரு ½ அன் ஹவர் நல்லா என்டர்டெயின் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு டீம் ரெடியா இருக்காங்க. ஹர்ஷத் அண்ட் சுந்தர் ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். ஓகே, ஒரு குடும்பமா வந்திருக்கீங்களே, என்ன கதை? இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு தனி கொடுத்து நம்ம துடிக்கிற ஒரு பொண்டாட்டி, அதனால வீடு தேடி அலையிற அந்த புருஷன் படுற பாடு. பொண்டாட்டினாலே பிரச்சனை தான் இல்லை. அந்த பொண்டாட்டி இவங்க தானா? அதே அவங்களே தான். அந்த குழந்தை இதோ பேய் குழந்தை. அம்மா இப்போ குழந்தை மாதிரி இருக்கான்.
இவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவான் பார். அப்ப என்னென்ன பேசுறான்றத மட்டும் பாரு. இப்போ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. யோ 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 என்ன காப்பாத்துங்கப்பா. யோ ஏன் அப்படி அலறிச்சு ஓடி வரா? என்ன ஒரு வெறி நாய் துரத்திட்டு வருது. நல்லா பாரு, உன் பொண்டாட்டியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அதான் பொண்டாட்டி வேற நாய் ஒண்ணுன்னு உனக்கு தெரியல. என்ன இப்படியாவது காப்பாத்துங்க. பொண்டாட்டிக்கு பயப்படாத ஆம்பளை எல்லாம் பின்னாடி வாங்க. என்ன ஒரு பையில காணோம்? எல்லா பொண்டாட்டிக்கு பயப்படுற பசங்க. நானே என் பொண்டாட்டி எப்படி சமாளிக்கிறேன்னு பாருங்க. நீ வாடி, இன்னைக்கு உனக்கு இருக்கு. யோ அம்மா, நான் வரதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டது இல்லம்மா, பக்கத்து ஊர் திருவிழாக்கு வந்த பசங்க வழி தெரியாம இருந்தானுங்க. அத அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது பாரு, உங்க வீட்ல எல்லாம் என்னால குடும்பம் நடத்த முடியாது. உங்க அப்பா அம்மா டார்ச்சர் எனக்கு தாங்க முடியல. இந்த வீட்ல குப்பை கொட்டவே என்னால முடியாது. நம்ம வீட்ல ஏமா குப்பை கொட்டுற? பக்கத்து வீடு காலியா தான் இருக்கு, அங்க போய் கொட்டிட்டு வா. காமெடி பண்றேன். காமெடி பண்ண மவனை சாவடி வாங்குவேன். நல்ல வீடா போய் பார்த்துட்டு வர முடியுமா முடியாதா? உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? ஏன் உனக்கு தெரியாதா? அவங்களும் வயசானவங்க தானே? ஆமாயா. உனக்கு இருந்தா அப்பா அம்மா, எனக்கு இருந்தா தப்பா அம்மா. வாய் ரொம்ப நீளுது, இழுத்து வச்சு அறுத்துறேன். என்னத்த? நான் அக்கா சொன்னேன். அம்மா 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 சன்னிலியன் வீடியோ பார்க்கணுமா? இந்த சனியனை பத்தியா அப்படியே உன்ன மாதிரியே வந்து வாச்சிருக்குது. ஏச்சே, என் பையனுக்கு தமிழ் பற்று அதிகம். வாய் கொஞ்சம் வளரும். திண்டுக்கல் லியோனியன் சொல்றதுக்கு பதிலா மறந்து சன்னி லியோனின்ட்டான். ஏண்டா நான் எவ்வளவு பேரை பார்த்தேன் தெரியுமா? என்னது? யோ நேமியா பேரு பேரு அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இவனுக்கு சுப்புன்னு பேர் வச்ச? அப்படி கேளு. எப்ப பாரு விரல வச்சு சப்பிக்கிட்டே இருக்கான். சப்புன்னு வச்சா நாளைக்கு உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? டேய் சப்பு, டேய் சப்புன்னு தானே சொல்லுவாங்க. அது எவ்வளவு இந்தி செட்டா இருக்கும். அதனாலதான் ஜென்டலா சுப்புன்னு பேர் வச்சேன். எப்படி என் புள்ள எல்லாம் பண்ணக்கூடாதுடா. பாரு, நீ வீடு பார்த்துதான் ஆகணும், சரியா? ஏமா கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தானமா ஆகுது? யோ கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுதா? மாடு மாதிரி இப்படி ஒரு பையன் இருக்கான். லவ் பண்ணும்போது பிறந்ததுடா. யாருக்கு பிறந்தது? அதெல்லாம் என்ன நீ கேக்குற? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. என் புருஷனே கேக்குறது இல்ல, நீ என்ன கேட்க வந்துட்டா பெருசா? ஆமா அம்மா அம்மா நான் யாருக்கு பிறந்தேன்? சனியனே, நீ ஏன் பிறந்தனே நான் யோசிச்சிட்டு இருக்கேன். இல்ல யாருக்கு பிறந்தன்னு டவுட் வேறயா? போய் புட்டி பால் குடிச்சு மூட்டி போட்டு போ. அம்மா தாத்தா கட்டில் கீழே கட்டிங் வச்சுன்னுக்குறாரு, குடிச்சு பார்த்துக்கிட்டா? உங்க அப்பா புத்தி தானே உனக்கு போய் தொலை. ஏய் பாரு, என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நீ தயவு செஞ்சு வீட்டை பாரு. இந்த உங்க அம்மா பண்ற டார்ச்சரும் உங்க அப்பா பண்ற டார்ச்சரும் இதுங்க கூட குடும்பம் எடுத்தா என்னால முடியாது. தயவு செஞ்சு வீட்டை பாரு. நான் என்ன பண்றேன், நம்ம 2 பேர் மட்டும் தங்குற மாதிரி ஒரு சின்ன வீடா பாத்துக்கலாம். சேர்த்துலாமா? இந்த நாயை ஹாஸ்டல்ல சேர்த்துருவோம். அதனால இப்ப எல்லாம் பண்றாங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. இது இங்க பாரு, வரும்போது வீடோட வர இல்லன்னு வச்சுக்கோ, காலை 2 வெட்டிடுவேன் பாத்துக்க. போயா போ. வா மகனே போலாம். அம்மா இன்னைக்கு நைட் யாருமா? டிவில யாரு போடுவாங்க? பாடு நிறுத்து. நீ தான் இந்த புரோக்கர் பயலா? புரோக்கர் பயலா? புரோக்கர்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த உலகத்திலே ஏன் இந்தியாவிலேயே வேலை வெட்டிக்கு போகாம வசதியா வாழ்றது 2 பேர் தான். ஒன்னு பொலிட்டீசியன், இன்னொன்னு புரோக்கர். நானும் என் பொண்டாட்டியும் தங்குறாம ஒரு சின்ன வீடா பார்த்து கொடுத்தீங்கன்னா நாளைக்கே பால் காய்ச்சிருவோம். சின்ன வீடா காட்டினா நீ பால் காய்ச்சுவ. அப்ப கொஞ்சம் பெரிய வீடா காட்டினா உட்காந்து சாராயம் காய்ச்சுவியா? உனக்கு வீடு வாங்கி கொடுத்த பாவத்துக்கு நான் கம்பி என்னணும். அப்படி சொல்லல, என் வசதி ஏத்த மாதிரி ஒரு சின்ன வீடா பார்த்து கொடுங்க. என்ன வசதி? அப்படி கேளுங்க. 5000 ரூபாயில வீடு வேணும். ஏய் எவனா இந்த காலத்துல 5000 வாடகைக்கு வீடு கொடுப்பானா? வாடகையை சொல்லல, 5000 ரூபாய் அட்வான்ஸ் வேணும். 5000 ரூபாய் அட்வான்ஸா? 5000 ரூபாய் அட்வான்ஸ்னா அப்ப நீ வாடகை எவ்வளவு கொடுப்ப? அதெல்லாம் தவறாம 500 1000 கொடுத்துறேன். 500 1000மா? ஒன்ன மாதிரி பரதேசிங்களுக்கு தானே 500 1000 கேன்சல் பண்ணாங்க. சார் உங்களுக்கு என் பொண்டாட்டியை பத்தி தெரியாது. ஒரு நாள் அவங்க கூட வாழ்ந்து பாருங்க, அப்ப தெரியும். தம்பி அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. கஸ்டமர் நம்பர் அனுப்பு. கஸ்டமர் சென்னையில உடனே போய் கேட்டா பொண்ணு கூட கொடுப்பான்டா, ஆனா வீடு கொடுக்க மாட்டான். ஆமா அது வேணா உண்மைதான். ஏன் பாஸ் அப்படி? கல்யாணம் ஆனவன் பேச்சுலருக்கு வீடு கொடுக்க மாட்டான். டைவர்ஸ் ஆனவன் கல்யாணம் ஆனவனுக்கு வீடு கொடுக்க மாட்டான். இதாச்சும் பரவாயில்ல, மோட்டர் இருக்கு தண்ணி வராதும்பான். ஓகேவா? டாய்லெட் இருக்கு யூரின் வராதுமானா? இந்த மாதிரி கேவலமாலாம் என்கிட்ட பேசக்கூடாது, சரியா? நான் யாரு? ஒரு ஆன்லைன் புரோக்கர். அப்போ சார் டென்ஷன் ஆகாதீங்க சார். டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே, எப்படியாவது எனக்கு ஒரு வீடை பார்த்து கொடுத்துருங்க. காலில் விட விடுறேன் சார். ராசா உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. எங்கடா அந்த பங்களாவை? இந்த மாதிரி பங்களா ஓகேவாடா? என்ன சார் ரொம்ப பழசா இருக்கு? அது ஏற்கனவே புக் ஆயிருச்சு.
இந்த மாதிரி வீடு உனக்கு ஓகேவா? என்ன சார் வீடு பின்னாடியே போடல? அது சிஜில போட்டுப்பாங்க, நீ மூடிட்டு சொல்லு. இந்த மாதிரி பங்களா ஓகேவா? இந்த பங்களாவா? ரொம்ப மங்களா இருக்கே. டேய், இந்த பங்களாவோட ஸ்பெஷல் என்ன தெரியுமாடா? என்னது? இந்த வீட்டுக்கு நீ குடி வந்த 10வது மாசமே நீ குழந்தை பெற்றுருவ. எப்படி? இந்த வீட்ல ஒரு சூப்பர் வேலைக்காரர் இருக்கான். அடே புரோக்கர் பயலே, ஓ வெள்ளையும் சொல்லையுமா தெரியும் போதே நினைச்சேன்டா நீ அந்த மாதிரி ஆளுத்தான்னு. ஐயோ கஸ்டமர் சார், தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த நல்ல வேலைக்காரன் நீங்க வந்ததும் பால்ல பாதாம் பிஸ்தா முந்திரி ஏலக்காலாம் போட்டு உங்களுக்கு தேத்தி கொடுத்து உங்க உடம்ப தேச்சஸ் பண்ணுவான். ஐயோ அப்படியா? உன்னைய பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. நீ என்ன பண்ணு, காலையில குளிச்சு முடிச்சிட்டு ஒரு 6 மணிக்கு குடும்பத்தோட கிளம்பி தொல்ஜி பஸ்ஸ புடி. தொல்ஜி பஸ்ஸா? அது கடைசியா போய் ஒரு ஸ்டாப்ல நிக்கும். ஓகே. அந்த இடத்துக்கு நீ போனதும் என் ஆளு வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பான். அப்படியா? அவன் அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு உனக்கு முடிச்சிருவானா? அப்ப நாளைக்கு பால் காய்ச்சிடலாம். நான் காய்ச்சிறேன். போ போ. ஐயோ ஜாலி. நாளைக்கு நைட்டு குஜால்ஸ் தான் வைஃப் டேமா ஜால்ஸ் இருக்கிற நிலத்தையே புடிங்கிட்டு விடுறான். உனக்கு 5000 ரூபாய் அட்வான்ஸ்ல ஊருக்கு ஒதுக்கு போறமா, அதுவும் காத்தோட்டமா அமைதியா வேற. அந்த 12G பஸ் நேரா போய் கண்ணமப்பட்ட சுடுகாட்டுல நிக்கும். அங்க என் ஆளு நிப்பான். இவனுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இவன் கமிஷன்ல நானே காரியத்தெல்லாம் பண்ணிருக்கேன். ஐயோ நான் ஒரு பிஸியான புரோக்கர், மணி இன்னும் 1000 கஸ்டமர் வெயிட்டிங், நான் வரட்டுமா? ஹலோ வரேன் பாஸ். உண்மையாவே இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருவீங்க நாங்க எதிர்பார்க்கல. இன்னும் உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டே இருந்தோம், பட்டுன்னு முடிச்சிட்டீங்களா? அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்தது இந்த ஸ்டோரி. ஆமா தானே தாத்தா? சப்பு போன வாரம் வரலையே நீ? வரல, நல்ல வேலை. நீங்க சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தை அப்பா அம்மா ஸோ எல்லாமே ஓகே. புரோக்கர் ஒரிஜினல் புரோக்கர் மாதிரி இருந்தாங்க. இல்லை புரோக்கர்னாலே பிஸியாக தான் இருப்பாங்க. கடைசி பஞ்ச் செம்ம உண்மையில் நல்லா இருந்துச்சு. ஆனால் உண்மையை வாழ்க்கையோட யதார்த்த உண்மையை சொல்லிட்டீங்க. பொண்ணு கூட கொடுத்துருவாங்க போல், வீடு கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் அனுபவிக்கிற வேதனை. ஸோ அதான் உங்களுடைய பிரதிபலிப்பு அப்படியே வாழ்க்கையில் நடக்கிற யதார்த்தத்தை அப்படியே பிரதிபலித்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருடைய ஆக்டிங் சூப்பர். சூப்பர். ஸோ வந்து ஒரு ஜாமா ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஹஸ்பண்ட், அவங்க அப்பா என்ன கொஞ்சம் தட்டணுமா? வாடா, நான் அப்புறமா தட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததா லோகேஷ் வந்து ரெடியா இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். சபு ஃபோன் நோண்டாத, கடுப்புல இருக்க, கோவமா இருக்க உன் மேல. இங்க பாரு, கண்ணை பார்த்தா ரெட்டா இருக்கா, மூக்குல கோவம் தெரியுதா, மூக்குல காதுலாம் ஆடுதா, அடுத்த கையில நாக்கு பூசினா ஏஞ்சிக்குதா, கோவமா இருக்கேன். இப்பயாச்சும் யாருன்னு கேள. நோய் வந்துச்சா? யாருன்னு கேளுமா, அதை கேட்காது. கேட்க முடியாதுடா. ஏன் கேட்க முடியாது? ப்ளீஸ்மா கேட்டு தொலை, அப்பதான் கான்செப்டுக்குள்ள போக முடியும். பேலுமா. சரி கேட்டு தொலைகிறேன். யார் நீ? நானா? டிஜிட்டல் இந்தியாவால் பாதிக்கப்பட்ட ஒரு சாமானியன். அதுல ஒருத்தன் தான் நானு. சாம்பிராணியா? சாமானியன். இங்க பாருங்க, இது உன்னுடைய ஓட்டர் லிஸ்ட், இது என் டிரைவிங் லைசன்ஸ், இது என் ஆதார் கார்டு, இது என் பேன் கார்டு, இது என் டெபிட் கார்டு, இது கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, இது என் ஸ்கூல் ஐடி கார்டு. பாருங்க, ஏன் இத்தனை காமிக்கிறேன் தெரியுமா? ஒரு ப்ரூஃபுக்கு 5 ப்ரூஃப் கேட்குறான் இன்னைக்கு. 5 ப்ரூஃப்லையும் செக் பண்ணுறான் எல்லாம் ஒன்றாக்குதான்ட்டு. ஆனால் இந்த எல்லா ப்ரூஃப்லையும் எதுலையாவது என் மூஞ்சி ஒன்றாக்குதான் பாருங்களேன். ஒன்றா இருக்குதா பாருங்க. ஒரு சில இடத்துல தேஞ்சு போயிடுது, வெள்ளையாக்குதா, அத்தனை இடத்துல கொடுத்து தேய்ச்சி வச்சுக்கிறான் அந்த கார்டை. கேட்டா இதுக்கு பேர் டிஜிட்டல் இந்தியாவா? டிஜிட்டல் இந்தியா இப்படிதானே. நான் எப்போவுமே, அதாவது சின்ன வயசுலேருந்து பக்கத்து தெருவில் சேட்டா கடை இருக்கும். அந்த சேட்டா கடையில் தான் டீ நல்லா இருக்கும், காஃபியும் சாப்பிடுவேன், அதோட பூரி நல்லா இருக்கும், விலையும் கம்மியாக இருக்கும். ஆமாம், விலை சீப்பாக இருக்கும். நம்ம அப்படி தான் போகிறது. 2 பூரி ஒரு வடை 25 ரூபாயில் மேட்ரு முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு 2 வருஷம் கழிச்சு என்ன ஆச்சு? பேங்க் விஷயம் வந்துச்சு. பேங்க் விஷயமா பேங்காக் வரைக்கும் போயிருந்தேன். பேங்காக் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்தேன். சரி, எப்பவுமே நம்ம மாமூல சேட்டா கடையில் தானே டீ சாப்பிடுவோம், அடை சாப்பிடுவோம், பூரி சாப்பிடுவோம், சரி மாமூல சேட்டா கடைக்கே போகலான்னு சொல்லிட்டு 2 வருஷம் கழிச்சு பேங்காக்லேருந்து சேட்டா கடைக்கே போனேன்னு. சேட்டா கடைக்கு போனால் சேட்டா உள்ள என்ன சேட்டா, தபா உன் கடைக்கு தானே வருவேன், நீ நான் வெளியில் அமிச்சிட்டேன்னு கேட்டா, இல்லைப்பா கடையை ஆன்லைனில் லிங்க் வச்சுட்டுக்கிறேன், இனிமேல் எல்லாமே ஆன்லைனில் தான் நீ அப்ளை பண்ணணும், ஆர்டர் பண்ணணும், ஆன்லைன்லேயே வந்துடும் அப்படின்ட்டாரு. சரி சேட்டா இவ்வளோ சொல்கிறீ, ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னா, சேட்டா வந்து 4 ஆப்புக்கு வந்து லிங்க் கொடுத்தாரு. 4 ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை உள்ளே போனால் அவன் என்னென்னவோ கேட்டான். எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு கட்சியாக கேட்டான் பாரு சுமையாக்கா, கட்சியாக வந்து ஆதார் கார்டு கேட்டான். ஆதார் கார்டு லிங்க் பண்ணவும்னா, சரி அவன் எதையோ லிங்க் பண்ணுறான், நம்ம ஆதார் கார்டு தானே லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் நம்பரை தட்டினேன்.
ஆதார் நம்பரை தட்டின உடனே கால் அடிச்சான் பாங்க. ஸ்விக்கிலேருந்து காடிச்சான். கால் அடிச்சு நீங்கள் லோகேஷ் தானே? யா ஐ மிஸ்டர் லோகேஷ். யா நீங்கள் போன வாரம் ரேஷனில் 2 கிலோ சக்கரை வாங்கிக்கிறீங்க. டேய் எப்பட்றா? சரி இதெல்லாம் பேசினுக்கிற, இதெல்லாம் பேசாத. எனக்கு 2 செட்டு பூரி பார்சல் பண்ணி அனுப்புடா மூதேவின்னா. ஹலோ, நீங்கள் பூரி நான் சாப்பிடக்கூடாதுங்க, பிபிக்குது உங்களுக்கு. சுகரு போன வாரம் தான் ரைஸ் ஆகிக்குது 1 மில்லி. இதெல்லாம் எப்படி தெரியும்னா எல்லாம் டேட்டா பக்காவாகுது. அந்த ஹாஸ்பிட்டலில் மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிறீங்க. 2 செட்டு பூரி அனுப்புகிறான்னா, இல்லை உங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால பூரி சாப்பிடாதீங்க, பொங்கல் சாப்பிடுங்கண்ணா. சரி அத்தையாவது அனுப்பி விட்றா அப்படின்னேன். சரி பேமெண்ட் எதில் பண்ணுவீங்கன்னு கேட்டான். சரி நான் டெபிட் கார்டு 2 இருக்குது என்கிட்ட, ஒன்றில் நான் அனுப்புகிறேன்றேன். இல்லைங்க உங்கள் டெபிட் கார்டில் மினிமம் பேலன்ஸ் ஆகுது, 500 ரூபாய் தான் இது பே பண்ண முடியாது. டெபிட் கார்டு 500 ரூபாய்க்கு உனக்கு எப்படா தெரியும்னு. சரி இன்னொரு கார்டு இருக்குதுல்ல, நம்ம தான் அப்படியே எல்லாத்துக்கும் வச்சுன்னுக்கிறது. இன்னொரு கார்டில் வந்து இருக்குதுப்பா, இன்னொரு கார்டு எடுத்து அனுப்புகிறேன்னு. அவன் சொல்கிறான் பாருங்க, இன்னொரு கார்டு பவுன்ஸ் ஆயிடுச்சுன்றான். ஐயோ 1 வாரமாக நான் கார்டு பக்கமே போகல, பவுன்ஸ் ஆயிடுச்சுன்றான். இப்போ என்ன தான்டா பண்ணுறதுன்னு. நேராக போங்க, பக்கத்துல ரைட் எடுங்க. ரைட் எடுத்து நேராக போனீங்கன்னா அங்கே ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கும். அதில் வந்து ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கோ. 500 ரூபாய் எடுத்துக்கின்னு நேராக சேட்டா கடைக்கு போ. சேட்டா கடைக்கு ஆர்டர் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு செட்டு பொங்கல் வாங்கிக்கோன்னு சேட்டா கடைக்கு அனுப்பிட்டான். அடா பாவி, முதல்லையே அங்கே தானே சேட்டா கடைக்கு தானே போனேன். இவன் கால் பண்ணி சுற்றி வலிச்சு என்னை நடக்க வச்சு கூட்டின்னு போயிட்டு அங்கேயே விட்டான். சரி சேட்டா நம்பால் தானே 10 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா வாங்கிப்பான்னு போயிட்டு சேட்டா பொங்கல் ஆர்டர் பண்ணிக்கிறா சொல்லிக்கிறான். எனக்கு ஒரு பொங்கல் செட்டு கொடுன்னா. சேட்டா வந்து பில்லு போட்டு அத்தை போட்டு ஜிஎஸ்டி இண்டஸ்டி ஹெச்எஸ்டி ஐஎஸ்டி எல்லாம் போட்டு 90 ரூபாய் பில்லு தர்றாரு. ஏன் சேட்டா 25 ரூபா பூரி எக்ஸ்ட்ரா 5 கூட வாங்கிக்கோ, காசா பணமா 5 கூட வாங்கிக்கோ அப்படின்னு 90 ரூபாய் கேட்குறிய சேட்டான்றேன். இல்லைப்பா அவன் எல்லாம் அப்படி தான் பண்ணுவான். நானே வந்து என்கிட்ட 15 ரூபாய் பூரியை வாங்கிக்கிறான், உங்ககிட்ட வந்து 90 ரூபாய் கேட்குறான். நடுவில் வந்து நம்மக்கிட்ட மாமா வேலை பார்க்கறதுக்கு அவன் இவ்வளோ காசு வாங்குறான்பா அப்படின்றான். எப்படிலாம் பண்ணுறான் பாருங்க சார். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா டிஜிட்டல் இந்தியாவோட அந்த டாப் அச்சீவ்மெண்ட் என்ன தெரியுமா? சுடுகாடு கூட தனியார் மயம் ஆக போதானே, வெளியே சொல்கிறாத. சுடுகாடு கூட தனியார் மயம் ஆக போதான். எப்படி தெரியுமா? நம்மளால இப்படிலாம் கோட் ஷூட்லாம் போட்டுன்னு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி வருவார். உங்கள் வீட்டாண்ட வருவார்னே. இப்போ சுமையா வீட்டாண்ட போகிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ I am representative from Chakambukambukka அந்த சுடுகாடு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு ஆஃபர்லாம் தரோம். 27ஆம் தேதி நம்ம சுடுகாடு ஃப்ரீயா தான் இருக்கு. சரிங்களா? அப்போ உங்க வீட்ல ஏதாவது ஓல்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அங்க வந்து டெலிவரி பண்ணிடலாம். 27 ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் தரோம். நீங்க வந்து ஒரு ஆதார் கார்டை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து டெலிவரி பண்ணிடலாம். நீங்களே போய் படுத்துக்கோங்களே. அந்த ஆஃபரை நீங்க ஏன் யூஸ் பண்ண கூடாது? நம்ம சும்மையா வந்து என்ன சொல்லும்? இல்ல எங்க பாட்டி வந்து 22ஆம் தேதி போற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா 22ஆம் தேதி 4-5 புக் ஆயிருக்கு. பக்கத்துல புக் ஆயிருக்கு. நம்ம கவுண்டமணி பாட்டி வீட்டுக்கு புக் ஆயிருக்கு. சரி வந்து நீங்க வந்து 27 தான் ஃப்ரீயா இருக்கு. சும்மா 27 தான் ஃப்ரீ. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்க சொல்லு பாட்டியான்னுவாங்க. கேட்டா டிஜிட்டல் இந்தியா. அட போங்கடா, உங்க டிஜிட்டல் இந்தியா நல்லா போச்சு. இவ்வளோ பண்றானுங்களே. அந்த ஏழை எளிய மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த ஃபோனு தட்டுறான், அத்தை தட்டுறான், இதெல்லாம் தட்டாதடா. நீ ஏழைங்களை அவங்க ஒரு வாய் சாப்பாடு போட்டாலே அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இவ்வளோ டிஜிட்டல் இந்தியா பண்ணுறதுக்கு பதிலாக ஏழைகளெல்லாம் ஓரளவுக்காவது அவங்க வாழ வச்சிங்கன்னா அதுவே போதும். அசத்தல் பர்ஃபார்மன்ஸ், அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ், அதிரடி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு உன் பர்ஃபார்மன்ஸை பாராட்டிட்டே போகலாம். நீ ஏன் ரொம்ப நடிக்கிற? சரி ஓகே, நம்மளுடைய பரணி எந்த அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர், நல்லா இருந்துச்சு. அதான் உண்மை. அதாவது எல்லாராலையும் எல்லா கார்டும் பயன்படுத்த முடியாது. இன்னும் அந்தளவுக்கு நம்ம கல்வி அறிவே முழுமையடையலை. ஸோ தமிழ்நாடு ஓரளவுக்கு கல்வி அறிவில் முன்னேறி இருக்கலாம். பீகார் மாதிரியான, ஒடிசா மாதிரியான மாநிலங்கள்லாம் இன்னும் கல்வி அறிவே இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணல. ஃபஸ்ட்டு 100 கோடி பேர் இருக்காங்க, 150 கோடி பேர் இருக்காங்கன்னா 150 கோடி பேருக்கும் கல்வி அறிவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரியான கார்டை அவங்கள்ட்ட கொடுத்து பயன்படுத்த சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாதவங்களுக்கு வந்து நீங்கள் கார்டை பயன்படுத்தணும் அப்படின்னும்போது அது எந்த விதத்தில் சாத்தியம்னு எனக்கு தெரியல. அது உண்மை தான். நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை தான். முதல்ல என்ன தேவை, அடிப்படையான விஷயங்கள் என்ன தேவை? தண்ணி, உணவு, கல்வி அறிவு, இருப்பிடம், ஒரு சுகாதாரமான இடம். ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு அடிப்படை விஷயங்களை நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டு அடுத்த லெவல் நீங்கள் சொல்கிற அந்த டிஜிட்டல் இந்தியாவை வந்து நம்ம அதுக்காக டிஜிட்டல் இந்தியா வரவேற்க வேணாம்னு நாங்கள் சொல்லலை, வரவேற்போம். பட் ஆனால் அத்தியாவசியமான விவசாயத்தை
விவசாயம் ரொம்ப முக்கியம். விவசாயம் இருந்துச்சுன்னா தான் சோறு சாப்பிட முடியும். சோறு சாப்பிட்டோன்னா தான் உயிர் வாழ முடியும். உயிர் வாழ்ந்தனா தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி சூடாக ஃபோன் பேச முடியும். ஸோ விவசாயத்தை நம்ம இழந்துட்டு சூடாக ஃபோன் பேசி என்ன பண்ண போகிறோம்? கொஞ்ச நேரத்தில் அது சார்ஜ் போயிடும். அதுக்கப்புறம் பசி வந்துடும். பசி வரும்போது மறுபடியும் இன்னொரு ஃபோன் அடித்து பேச முடியாது. சோறு தான் ரொம்ப முக்கியம். ஸோ விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே லோகேஷ், ஆல் தி பெஸ்ட். ஒவ்வொரு முறையும் உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீ கொடுத்துட்டே இருக்க. இதையே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன்னா நடிகன்டா, நீ நடிகன் தான். ஆல் தி பெஸ்ட். நம்ம ஷோவில் அடுத்தது அவங்க எல்லாரையுமே சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு கரகாட்ட கும்பலே வருது. இந்த டீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டமணி, தினேஷ் அண்ட் சிவாஸ் டீம். லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ். இதில் யார் உள்ளூர் ஆட்டக்காரங்க, யார் வெளியூர் ஆட்டக்காரங்க? உள்ளூர் வெளியூர் எல்லா ஊர் ஆட்டக்காரையும் அம்மா தான். ஓகே சரி, என்ன கான்செப்ட் தினேஷ்? கரகாட்டக்காரனை இப்போதி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ண போகிறோம். அதில் வர காட்சி இருக்கும், ஆனால் வசனம் மட்டும் மாறி இருக்கும். ஓகே, ஸோ லேப்டாப்லாம் வச்சிருக்கும் போது ட்ரெண்டிங்கான கரகாட்டக்கார டீமாக நீங்கள் இருப்பீங்க. டிஜிட்டல் கரகாட்டக்காரன். டிஜிட்டல். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன பார்க்குறீங்க? இந்த கெட்டப்பை பார்த்தவொன்னே தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. இப்போ என்ன ஒரு ட்ரெண்ட்னா, எல்லா படத்தையும் அது ஓடின படமாக இருந்தாலும் சரி, ஓடாத படமாக இருந்தாலும் சரி, பார்ட் 2 எடுக்க தான் ட்ரெண்டு. நல்லா ஓடின ஒரு வருஷம் ஓடின கரகாட்டக்காரனை நாங்கள் எடுக்க போகிறோம் புதுசாக. அந்த படத்தில் வந்த காட்சிகள் இருக்கலாம், காட்சி அமைப்பு இருக்கலாம், வசனங்கள் மட்டும் மாறுபட்டிருக்கும். நீங்கள் சிரிக்கிற மாதிரி இருக்கேன், ஓகேவா? என்ன தான் தெரிஞ்சிருக்கும் உங்க எல்லாருக்கும். நான் தான் இந்த படத்தோட கதாநாயகன், காமெடி நாயகன் கவுண்டமணி. இவரு சொல்ல மாட்டேனா, அது கூட தூக்கி வச்சிட்டியா? இவர் தான் ஹீரோ ராமராஜர். மரியாதை அண்ணே, நானு இதான் வாய்ஸ் வந்துட்டியாப்பா. அவர் வாய்ஸ் பேசிட்டாருப்பா. இவர் தான் செந்தில். இவங்க தான் கோவை சரலா. ஏன் இந்த கேரக்டர் கொடுத்தா சொல்லுங்க? அவங்கள மாதிரி குள்ளமா இருக்காங்க, அதுக்காக தான். இங்க பாருங்க, நாங்கெல்லாம் இந்த ஊர்ல ஆடுற ஆட்டக்காரங்களே கிடையாது. பல நாடுகள், அமெரிக்காவோட காட் டேலண்ட், இந்தியன்ல என்ன இடம் பாது? இந்தியன் ஐடியல். இந்தியன் ஐடியல். இந்த மாதிரி பல நாட்டுல போய் நாங்க ப்ரோகிராம் பண்றோம். ஏகப்பட்ட நாடுங்க, நீங்களாம் பார்த்திருக்கவே மாட்டீங்க மேப்ல. ஒரத்த நாடு, பாப்பா நாடு, வருஷ நாடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட நாட்டுக்கு போய் நாங்க நிகழ்ச்சி பண்ணிருக்கோம். அண்ணே மாநாட விட்டீங்க. மாநாடு மயிலாடு எல்லாம் போடு, அவங்க ப்ரோமோ போட்டுனே இருப்பாங்க. அட போயா, ஏற்கனவே நிறைய ப்ரோமோ அவங்களுக்கு தான் போகுது. எப்பா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சேந்தம்பட்டின்ற ஊருக்கு போறோம். அதைத்தான் நான் வந்து டேப்ல தேடிட்டு இருக்கேன். இந்த செட்டப் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஊர்வலம் நடத்துற மாதிரியே தோணுது. பெரிய சிங்கம்பட்டி ஜமீனே இவருக்கு ஊர்வலம் நடத்துறான். ஏன்டா டே, உனக்கு ஊர்வலம்னு ஒண்ணு நடந்தா அது உன் இறுதி ஊர்வலம் தான்டா. எங்க வச்சுக்கலாம், எப்ப வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம்? ஏன்டா இறுதி ஊர்வலம் நடத்தலான்ற இவனா எங்க வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலான்றானே தெரிஞ்சு கேட்கறானா இல்ல தெரியாம கேட்கறானா இவன்? அண்ணே என்னடா பாத்துட்டப் நல்லா இருக்குனே. பாத்துட்டப்பா டேய் நாயே, இது லேப்டாப்டா. நீங்க தமிழ்ல சொன்னீங்க, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். நான் எஜுகேட்டட் ஃபேமிலினே. எஜுகேட்டட் ஃபேமிலியா? இத தூக்கி போடுங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? சேந்தம்பட்டி இதுல ஒரு வீடியோ பார்க்க முடியல. டேய் நீ எதிர்பார்க்கிற வீடியோ எல்லாம் அதுல பார்க்க முடியாது, அழிச்சிட்டேன். அட என்னண்ணே, இதெல்லாம் இந்த போன்லயே பாப் வந்துருச்சு, எல்லாம் மேப் எல்லாமே இதுலயே இருக்குங்க. சுக்கி கூட இதுல தான் ஆர்டர் பண்ணேன் நானு. பாருங்க சார், பாருங்க சார், இந்த செட்டில் இந்த நாய் சுக்கி ஆர்டர் பண்ணதான். கொரியன் செட் வச்சுக்கிற கொரிலா கோரங்க இதுல வருமா? அதெல்லாம் டேய் தூக்கி பாரு, கேட்ச் வச்சுக்கடாடா. வா, இந்த லேப்டாப்னு ஒரு வரலாறு இருக்குடா. சொல்லுங்க நீ. இத யார் யார் வச்சிருந்தா தெரியுமா? முதல்ல இந்த லேப்டாப்பை பில் கேட்ஸ் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஜாப் வச்சிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்பை சுந்தர் பிச்சை வச்சிட்டு இருந்தாரு, அவருக்கு அப்புறமா இந்த லேப்டாப்பை சன்னி லியோன் வச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வச்சிட்டு இருக்கிறோம். அண்ணே ஏன்டா அந்த கேள்வி என்கிட்ட கேட்டா? டேய் இத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கேட்க வேண்டியதுடா. உன்னை அடிச்சா எப்படி கை தட்டி சிரிக்கிறாங்க பாருடா. ஐயோ, அது ஏன்டா என்கிட்ட கேட்ட? இவங்கிட்ட கேட்கலாம், இவங்கிட்ட கேட்டுக்கலாம்ல. ஐயோ என்னால முடியல. டேய் ஏன்டா என்கிட்ட கேட்டா? ஏன் கேட்டா? கேட்கடா கேட்கடா. அண்ணே இங்க வாங்க. என்னடா அண்ணே, அந்த குழந்தை பையனை என்ன அடிக்கிறீங்க? இவனா குழந்தை பையன், குழந்தை கொடுத்துருவான்டா. என்ன மாதிரி கேள்வி கேட்டான் தெரியுமாடா அவன்? அவன் என்ன தெரியுமா கேட்டிருப்பான்? என்ன கேட்டான்? அந்த சன்னிலியன் இப்ப யார் வச்சிருக்கான்னு தானே கேட்டிருப்பான். இல்ல, சுந்தர் பிச்சையும் இந்த லேப்டாப் வச்சிருந்தாரு,
சன்னி லியோனும் இந்த லேப்டாப் வச்சிருந்தாங்களே அப்ப அவங்க 2 பேருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமான்னு கேக்குறான். இந்த கனெக்ஷனுக்கு போறதவன் ஏன்னா அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்குதா இல்லையான்னு பாக்குறதா என் வேலை. டேய் நம்ம சேந்தம்பட்டிக்கு வந்துட்டோம்டா. சேந்தம்பட்டியில தான் நிக்கிறோம். எவனாவது ஒரு ஊர் தலைவன் வருவான்னு நினைப்போம். இரு வருவான். பழைய லேப்டாப் செல்போனு கலர் டிவிக்கு பேர்ச்சம்பழம். பழைய லேப்டாப் கலர் டிவி செல்போனுக்கு பேர்ச்சம்பழம். அண்ணா நீங்க வெளியே என்ன போயிட்டு வாங்க. நான் அது வரைக்கும் இந்த பாத்துட்டு கையில வச்சு விளையாண்டுட்டு இருக்கேனே. டேய் நாங்க ஊர் தலைவரை பார்க்க போயிடுவோம். நீ இந்த லேப்டாப்பை இந்த நாய்க்கு போட்டு பேர்ச்சம்பழம் வாங்கி சாப்பிடணும். அதான உன் ஆசை. நடக்காது. நம்ம எல்லாரும் தான் ஒண்ணா போறோம். பழைய லேப்டாப் செல்போனு கலர் டிவிக்கு பேர்ச்சம்பழம். டேய் ஒழுங்கா ஓடி போடு. அண்ணா வியாபாரினா? பெரிய ரிச் ஸ்ட்ரீட்ல பெரிய கடை வச்சிருக்கிற செல்போன் வியாபாரி. போடா பிச்சைக்கார நாய. நீயே பழைய லேப்டாப் செல்போன் எல்லாம் வீடு வீடா கூவி கூவி வாங்குறவன். உனக்கு லொல்ல ஓடி போயிடு. நம்மள இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு வந்தானே அந்த ஊர் தலைவன். அவன் எங்க இருக்கான்னு பாரு. இந்த வரானே. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் தம்பி. என்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டீங்க? அது ஒண்ணு இல்லைங்கண்ணா, இங்க மெட்ரோ ட்ரெயினுக்கு அங்கங்க பள்ளம் தோண்டி போட்டிருக்கானுங்க. உங்க ஊர்ல அந்த மாதிரி ஏதாவது பள்ளங்கள்லாம் தோண்டி போட்டிருந்தா அதுக்காக தான் வந்து முன்னாடியே வந்து பார்க்க வந்தோனுங்கண்ணா. அதெல்லாம் எந்த குறையா இருக்காது தம்பி. நம்ம ஊர்ல ரோடு தெருவு எல்லாமே அருமையா இருக்கும். அப்படியா? நீங்க உங்க ப்ரோகிராம் சிறப்பா பண்ணலாம் தம்பி. அதெல்லாம் போயினே உங்க ஊர்ல குறும்பாட்டு கறி நல்லா இருக்கும்னாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு உடம்பு தேத்து வந்தா வந்தானே. அவனே திருவிழா கறி சோறு ஆக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கிறான். அவங்ககிட்ட போய் குறும்பாட்டு கறி கேட்கறேன். குறும்பாட்டை உசுரோட உண்மை மாதிரி இருக்கானே. அப்படியா? சரி இருக்கு தம்பி. கூச்சப்படாதீங்க. உங்களுக்கு சாப்பிடறதுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் ஏற்பாடு பண்றேன். அப்படியா? எனக்கு பர்கர். எப்பா எனக்கு சிக்கன் டிக்கா. எனக்கு பீஸா வேணும். எனக்கு சிக்கன் கபாப். ஆமா ஆற்காடு நவாப்பு கபாப் தான் சாப்பிடுவாரு. கஞ்சி குடிக்கிற நாய்க்கு வாயை பாரு. தம்பி இவங்க எல்லாம் பின்னாடி வராங்களா? என்னது? அவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுமா? சிறப்பா பண்ணிடலாம். அட பாவி டே, இதெல்லாம் சாப்பிடுற ஐட்டம்டா. சாப்பிடுற ஐட்டமா? இவங்க எல்லாம் பின்னாடி வராங்களான்னு கேக்குறானே இவன். ஐயா டேய் வா. ஊர்ல திருவிழா நடத்துறது உங்க ரேஞ்ச் என்னன்னு தெரியும். உங்க ரேஞ்ச் என்ன? கொட்டை அரிசியில சோறு, உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு கார குழம்பு இல்லாத சாம்பார் இல்லாத ஒரு குழம்பு, கோசு பொரியல் இதான போட போறீங்க. அத மட்டும் ஏற்பாடு பண்ணு சரியா? சரி. டேய் அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா நிகழ்ச்சிக்கு கூப்பிடுவாங்கங்க. கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, வர்ற வரைக்கும் ஐயா வாங்க வந்து நிகழ்ச்சி பண்ணுங்க, டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்கன்னு கூப்பிடுவானுங்க. நிகழ்ச்சி பண்ணி முடிச்சவன என்ன பண்ணுவானுங்க, எவனுமே ஸ்டேஜ் பக்கம் இருக்க மாட்டாங்க, காணாம போயிடுவானுங்க. நம்ம காசுக்காக அலைய வேண்டியதா இருக்கும். இந்த பார் இவன் காசு எப்படி அனுப்புவான்னு நம்ம கேட்டுக்கலாம். டேய் அண்ணே கவலை விடுங்கண்ணே, காசு கொடுக்கலாம் காதை கடிச்சு எடுத்துறேன். தம்பி பேமெண்ட் எல்லாம் கரெக்டா கொடுத்துறேன் தம்பி. சரி எப்படி அனுப்ப போற? பேடிஎம், நெஃப்ட், பேபால். தம்பி தாய்பால் கேள்விப்பட்டிருக்கேன், பேபால் கேள்விப்படல தம்பி. நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். மஞ்சள் கலர் பையில பணத்தை சுத்தி குங்குமம் போட்டு வச்சு பூ பழம் வச்சு தானே கொடுக்க போறேன். அதை மட்டும் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. மண்டையா நல்ல ரோட் ரோலர் மாதிரி இருக்க. ஒரு வாரம் இருக்குன்னு சொன்னலையா, போய் இப்போத்துல இருந்து உண்டி குளுக்கு, அப்பதான் வந்து காசு ரெடி பண்ண முடியும். ஓடி போய் போ போ. அண்ணே இந்த பூசணிக்கு என்ன இங்கே நின்னுட்டே இருக்கேன் போகாம. ஆமா உன்னை போக சொன்னையா, இன்னும் நிக்கிற இங்க வா. கரகாட்டக்காரன் படத்துல எனக்கு சந்தான பாரதி ரோல் கொடுத்துருக்கீங்க. ஆமா ரொம்ப சந்தோஷம். சரி அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு ரேப் சீன் இருக்கு, அதே கொடுத்தீங்கன்னா நான் செஞ்சு போயிருவேன் தம்பி. இதுக்காக தான் பம்பனியா? அது வேணாம். அதை விட ராமராஜன் தீ மிதிப்பார்ல பாட்டுக்கு, அதுக்கு பதிலா நீ தீ மிதிச்சு கனகாவோட டான்ஸ் ஆடுறியா? போடா 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 போல. சபா சாப்பிட்டது செரிக்கலடா. கொட்டை சோறா இருந்தாலும் நிறைய சாப்பிட்டேன்டா. நல்லா செரிக்கணும். 2 பழம் வாங்கினார் சொல்லுவோம். அண்ணன் அவன்கிட்ட மட்டும் வேணாம், ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கீங்க சொல்லிட்டேன். டேய் பரவாயில்லடா. இப்ப நான் என்ன பண்ண போறேன் பார். நான் யாரு? வல்லவனுக்கு வல்லவன். இப்ப பாரு இந்த டகால்டிய என்ன பண்றான்னு பாக்கலாம். தம்பி ராஜா நாதச இந்த 100 ரூபாய் போய் 2 பலாப்பழம், அதாவது முழு பலாப்பழம் விளக்கமா சொல்லணும், இல்லைன்னா ஒரு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்துருவான் இவன். போடா போய் முழு பலாப்பழம் வாங்கிட்டு வா. வாங்கிட்டாரு போடி ராஜாத்தி. இப்ப பாக்கலாம் இவன் முழு பலாப்பழத்துல ஒண்ணு முழுசா முழுங்குறானா, கொட்டையெல்லாம் எடுத்து போட்டு முழுங்குறானா, என்ன பண்றான்னு பாக்குறான் அந்த டகால்டிய. பெரிய உலக அழகி பவுடர் அப்பிக்கினே இருப்பா. என்னடா ஒரே ஒரு பலாப்பழம் வாங்கி வந்திருக்கிற? ஆமாண்ணே. நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 100 ரூபா கொடுத்தீங்க. 100 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். 2 பலாப்பழத்துல ஒண்ணு இந்தா இருக்கு, பாக்கி இன்னொன்னு எங்க? அதானே இது. ஐயோ அம்மாடே, மறுபடியும் முதல்ல இருந்தே குழப்பறான்டா அந்த நாய். நான் அப்பவே சொன்னேன், நீங்க கேட்கல. அண்ணே
நீங்க கொடுக்குற காசை வாயில தான் போடணும்னு இல்ல பைக்குள்ளயும் போடலானே. 50 ரூபா எடுத்து பையில போட்டுக்கலாம். என்ன மேலுக்கு ஏன்பா தண்ணி எடுத்து மேலுக்கா ஊத்தின்னு இருக்கானே, தலைக்கு எப்ப ஊத்துவான், தலைக்கு எப்ப குளிப்பேன்? அண்ணே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஆம்பளைங்க தலைக்கு குளிக்க கூடாதுன்னு. ஐயோ இந்த லாஜிக் வேறடா. சரி இவரு வாசிக்க, இந்த அம்மா ஆட, இத பாக்குறதுக்கு அந்த ரோமியோ ஜூலியட்ல வர ஜெயம் ரவியும் அன்சிகா மோத்வானியும் ஆடினா மாதிரியே இருந்துச்சு. அண்ணே ரோமியோ ஜூலியட் படம் பார்த்திருக்கியா? இல்ல. ஜெயம் ரவி அன்சிகாவை நேர்ல பார்த்திருக்கியா? இல்ல. அப்போ இந்த நாய் நக்கன மூஞ்ச அன்சிகான்னு, இந்த நாய் நக்க வந்து வாட தாங்காம நக்காம ஓடி போயிட்ட மூஞ்ச ஜெயம் ரவின்னு எப்படி சொன்ன? இல்ல, இவருதான் ஊர் ஊரா இந்த மாதிரி வந்து சொல்லு, உனக்கு மாசம் மாசம் 50 ரூபாய்க்கு ஈஸி பண்ணி விடுறேன்னு சொன்னாரு. எவ்வளவுக்கு ஈஸி? 50 ரூபா. 50 ரூபாவா? டேய் கருவண்டே கருவாயா, ஏண்டா 50 ரூபாய்க்கா ஈஸி பண்றேன்னா? ஆமாண்ணே. ஐயோ டேய் 50 ரூபாய் நீ ஈஸி பண்றதா இருந்தா நானே ஊர் ஊரா போய் சொல்லுவேனடா. டேய் 50 ரூபாய் கூட வேணாம், 30 ரூபாய் 30 ரூபாய் கொடுத்தா போதும், 3 நாள் கண்ணு முடிச்சு போய் சொல்லுவேனடா. ஸ்டேஜா ஜெயரவினா சூர்யா விக்ரம் ஆர்யா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இச்சிகா நான் சொல்லுவேன்டா. டேய் எதுக்கு ரீசார்ஜ் பண்றான்? சரி அண்ணனா போயிட்டீங்க, கொடுத்து தொலைறேன் போங்க. சரிடா. யோ இங்க என்னையா ஒரே சலசலப்பு? என்ன கூட தான் திருவாரூர் பாட்டில கூப்பிட்டாங்க, காரைக்குடி பாட்டில கூப்பிட்டாங்க, இவ்வளவு ஏன் கோயம்புத்தூர் பாட்டில கூட கூப்பிட்டாங்க. அங்கெல்லாம் போகாத என் கரகம் இந்த கரகாட்ட கோஷ்டில வந்து சேர்ந்துக்கிட்டேன். ஏச்சி வாய் மூடு, உன்னை உன் புருஷனே கூப்பிட்டது இல்லை நாங்க. இல்ல இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ப்ரோக்ராமுக்கெல்லாம் புருஷன் கூப்பிட்டு வந்தது இல்ல, வேற ஒரு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு வந்தான்னு சொல்ல வந்தேன். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. தள்ளுக 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 தள்ளுக. ரொம்ப அற்புதமா ஆடிங்க தம்பி. யாரு? நானு. வெளியூர் ஆட்டக்காரன உள்ளூர் ஆட்டக்கார மதிக்கிறதாடப்பா மரியாதை. பாருங்க நான் ஆட்டம் ஆடினா நல்லா, அதை அந்த நாய் பார்த்துட்டு வந்து இந்த பீஸ் போன கண்ணால மாலை போடுது. இவனை சொல்லி தப்பு இல்லைங்க, இவனை மாதிரி நிறைய பேர் இருக்கிறானுங்க நாட்டுல. திறமை உள்ளவனை ஒதுக்கி வச்சிடறானுங்க, திறமை இல்லாத ஒண்ணுமே ஆகாதவனெல்லாம் மாலை போட்டு மரியாதை பண்ணி ஆஹா ஓஹோ நீங்க அப்படி நீங்க இப்படி ஐயாவோட பேட்டி என்ன பாரதேசி ஆடுன நாய் எங்க இருக்குதுடா? நீ இந்த மாலையை போடுற வரைக்கும் அந்த நாய் ஆடிட்டு தான் இருக்கும். இந்த போய் மாலை எடுத்துன்னு போய் போட்டுரு. அப்ப நீங்க ஆடலையா? இந்த மாலை இல்லையா, வேற மாலை இல்லையா? ஏன் எனக்கு மாலை வேணாம், போ அவனுக்கு போட்டுரு போ. இந்த மாலையை எடுத்துக்கவா? போய் எடுத்துங்க போடு. ரொம்ப அற்புதமா ஆடிங்க தம்பி. ரொம்ப நன்றி ஐயா. ஆத்தா மகமாயி உங்க எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கோங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன், இந்த பந்தத்துல இருந்து நெஞ்ச தடவிட்டு இருக்கேன். அது ஒண்ணு இல்லப்பா, நெஞ்ச தேய்ச்சாதான் சண்முக சுந்தரம் வாய்ஸ் வரும். என்னது? நெஞ்ச தேய்ச்சா சண்முக சுந்தரம் வாய்ஸ் வரும்? அப்ப குரல் வளைய தேய்ச்சா விஜயகுமார் வாய்ஸ் வருமான்னு கேட்க வந்தேன். உன்னை சொல்லி தப்பு இல்லடா, நாட்டுல பல பேர் இப்படிதான் இருக்கானுங்க. நெஞ்ச தடவனா ஒரு வாய்ஸ், முக்குனா ஒரு வாய்ஸ், பசுமாடு மாதிரி கத்துனா ஒரு வாய்ஸ், வாந்தி எடுத்தா ஒரு வாய்ஸ். டே 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 முத நீங்க வாய்ஸ ஒழுங்கா பண்ணுங்கடா, அப்புறம் அடுத்தவனுக்கு கத்து கொடுக்கலாம். அப்பா இப்ப எதுக்கு அவனுக்கு இவ்வளவு சீக்கிரமா மாலையை போட்டீங்க? முதல்ல என் கூட கரகாட்ட போட்டியில ஜெயிக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா ஆமா, இவங்க பெரிய தில்லானா மோகனாம்பாள் கால்ல சலங்கை கட்டி ஆட ஆரம்பிச்சாங்கன்னா முத்து அவரு தெரியாம ஆடிடுவாங்க. ஏய் என் தம்பியை பத்தி என்ன தெரியும் நீ? சேந்தம்பட்டி முத்தையா அவன் நீ பார்த்தது இல்லையே? டேய் தம்பி வாடா, ஆடி காட்டுறான், போடுறா ஆடுறா ஆடுறா, போடு போடு, அடுக்கு அடுக்கு அடுக்கு, எப்படி கட்டுறான் பாரு வீடு. செங்கல் இல்ல சிமெண்ட் இல்ல, எப்படி வீடு கட்டுறான் பாரு. நீ இந்த மாதிரி வீடு கட்டுறியா?
அவன் தண்ணி எடுத்து மேலே ஊற்றிக்கிறான், இவன் உடம்பெல்லாம் மஞ்சள் பூசி குளிக்கிறான். காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கண்டா. இவன் மஞ்சள் பூசி குளிக்க, இவன் தண்ணி எடுத்து ஊத்த. எம்மா இங்க ஆடாதீங்கம்மா, நடு ஆத்துல போய் ஆடி ஆற நாசம் பண்ணுங்க போங்க 2 பேரும். இதுக்கு ஒரு போட்டி நடனம் வேற, அது வேற இருக்குதா? முந்தி முந்தி விநாயகனே முக்கோடி தேவர்களே, முந்தி முந்தி விநாயகனே முக்கோடி தேவர்களே, வந்து வந்தன்மை காதுமையா, வந்து வந்தன்மை காதுமையா, வந்தனம் வந்தனம் தந்தோமையா, வந்தனம் வந்தனம் தந்தோமையா. கத்தி ஆமாண்டா, கரகாட்டக்காரனை பார்க்காத ஏதோ குருட்டுக்கா போதி கரகா கால கத்திய குத்துறி போல என் கால கத்திய குத்திட்டாடா பாவி. அண்ணே வலிக்குதானே? இல்ல குளுகுள்னு இருக்குது. அம்மா அண்ணே என் குறை ஆட்டச்சி பார்த்துட்டு போறீங்களா? ஐயோ இந்த நாயத்தோட தாங்க முடியலடா. உன்னை குத்துறதுக்கு போல என்ன குத்திட்டான் போல இருக்கடா. அண்ணே முதல்ல இவனை கொண்டுறோம்ண்ணே. கொண்டுடுவோம். அண்ணே எங்க வச்சுக்கலாம், எப்ப வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம்? ராமராஜன் கேரக்டர் கொடுத்தங்க இவனுக்கு. வாய்ஸ் எப்படியும் வராது. அந்த ஆள் ஒரே ஒரு தடவை அந்த படத்துல எங்க வச்சுக்கலான்னு கேட்டதா படம் ஃபுல்லா பேசுறான் பாருங்க. முதல்ல டே கத்தி எடுத்து வாயில குத்துங்கடா. ஐயோ வரனே. கரகாட்டக்காரன் இந்த படத்துடைய ஸ்பூஃப் வந்து பார்த்தாச்சு. வெளியூர் கரகாட்டக்காரங்களான நீங்க எல்லாரும் உள்ளூர் கரகாட்டக்காரியான எங்க ஷபானாக்கு கை தட்டியே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து ஷபானா நமக்காக கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் டியர். ரொம்ப நல்லா இருந்தது டான்ஸ் ஆனது. அண்ட் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது பரணி சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பாக அண்ணன் தவுல்காரரு பட்டே கிளம்பிட்டீங்கண்ணே. எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் வந்து காமெடியன்னா கவுண்டமணி அண்ணன். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்கண்ணே, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க கவுண்டமணி அண்ணன். தம்பி புரோக்கரு, நீ இன்னும் புரோக்கர் கேட்டர்லேருந்தே வெளில வரல போல. ஏன்னா புரோக்கருக்கு என்ன பர்ஃபார்ம் பண்ணி அதே தான் இங்கே மகள் நாயகர் ராமராஜன் ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான். அப்போ நீயாவே இருக்க, நல்ல விஷயந்தான். அண்ணன் செந்தில் சார், செந்தில் அண்ணன் வயசும் நல்லா பேசுனீங்க, நல்லா பண்ணீங்க. ஸோ அவர் அடிக்க போகும்போது கூட செந்தில் சேட்டை பண்ணி அடிக்க போகும்போது கூட இவங்க டான்ஸ் ஆகிட்டே போவாங்க பாருங்க. ஸோ அது கேரக்டராக இருந்தவங்க அப்படின்னு பார்த்தா மேடம் சூப்பராக பண்ணியிருந்தீங்க, நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ அண்ணன் ஒரு ரேப் சீன் கேட்ட பார்த்தீங்களா? அண்ணன் ஒரே அதாவது சில பேர் படம் ஃபுல்லாக வந்திருப்பாங்க, சில பேர் ஒரு சீனில் வந்துட்டு போயிருப்பாங்க, அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கேட்ட டயலாகு ரேப் சீன் நான் பண்ணிக்கிறேன் நீங்கள் ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எதிர்பார்க்காத விஷயம் டக்குன்னு உள்ளே பூந்து ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணி ஆடினீங்களா இல்லை ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஆடினீங்களா நினைக்கிறேன், பட்டைகளை விட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வண்டர்ஃபுல், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிரதர். குறிப்பாக அண்ணே தவுல்காரனே உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கிறேன். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே, ரொம்ப நல்லா இருக்கு. எஸ் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க பர்னி, என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் சினிமாவுக்கு வரும்போது எல்லாமே தனக்கு தானே அமைஞ்சது அப்படின்னு சொன்னீங்க. வந்துட்டீங்க, 4-5 படங்கள் பண்ணிட்டீங்க, நல்லா ரிஜிஸ்டர் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறமா சஸ்டெயின் பண்ண முடிஞ்சுது, அதுக்கப்புறமா எல்லாமே தானே உங்களுக்கு அமைதா? எப்படி போயிட்டுருக்கு? இந்த நடிகனாக மாறியாச்சுன்றது இந்த இடத்துல தான் எனக்கு பக்குன்னு இருக்கு, இந்த கொஸ்டினுக்கு தான். ஏன்னா எல்லாரும் நடிகனாகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நான் நடிகனாக ஈஸியாக ஆகிட்டேன். ஸோ ஈஸியாக மீன்ஸ் அந்த எனக்கு வாய்ப்பு சங்கர் சார் ஆஃபீஸில் வந்து பாலாசக்திவேல் சார் வாய்ப்பு கொடுத்த உடனே 1.25 வருஷம் ஆடிஷன் போச்சு. அந்த 1.25 வருஷத்துலேயும் ஸோ புதுமுகங்கள் வந்துகிட்டே இருப்பாங்க, எனக்கும் ஒரு டயலாக் கொடுப்பாங்க, அவங்களும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்களோட நான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணி ஷூட்டிங் வந்தாச்சு. படமும் கல்லூரி பெரிய சக்ஸஸ், நாடோடிகள் சக்ஸஸ், தூங்காநகர் அடுத்த படம் சக்ஸஸ். ஸோ இந்த 3 படம் கண்டினியூஸாக 100 நாள். அடுத்து எனக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவாக நிறைய வாய்ப்புகள்லாம், அதை நம்ம கரெக்டாக நம்ம வந்து எப்படி அதை உள்வாங்கி அதை திருப்பி இயக்குநர்கள்ட்ட வந்து நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்ற விஷயத்துக்கு அப்போ ஒரு பெரிய கேப். இப்போது ஆஃப்டர் நாடோடிகள் 2 செப்டம்பரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் நான் ஜெயிச்சிருவேன். காரணம் அந்த கேப் வந்து எனக்கு அதை கற்றுக் கொடுத்துச்சு, இயக்குநர்கள்ட்டையும் தயாரிப்பாளர்கள்கிட்டையும்.
ஸோ இதை தான் எதிர்பார்க்குறாங்க, இதை தான் நம்ம கன்வீனியண்ட்டாக போய் நம்ம நிற்கணும் பேசணும் அப்படின்ற விஷயங்கள் தான். மற்றபடி சினிமா எனக்கு எல்லா புகழையும் எல்லா விதமான சௌகரியத்தையும் கொடுத்து லக்ஸரியாக வச்சுருக்கு. ஸோ அதுக்கு காரணமாக இருந்த ரசிகர்களுக்கும் என் குருநாதர் பாலாஜி சக்திவேல் சார், சங்கர் சார், எங்கள் அண்ணன் சமுத்திரக்கணி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் தாண்டி ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்லாம் எனக்கு அமையலை, எனக்கு டேரெக்டாக அப்படி அமைஞ்சதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் மூலிமா இப்போ இந்த ஷோ பார்க்குற லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர், அதை நாளைக்கு டைரக்டராக வரணுன்றவங்க, இன்றைக்கி அட் ப்ரெசென்ட்டில் டைரக்டராக இருக்கவங்கலாம் உங்களை பார்த்தாங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும். ஸோ நீங்களும் என்ன மாதிரி இல்லை, என்னை தாண்டி பெரிய கலைஞராக வர இந்த இடத்துல நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய சினிமா அனுபவங்கள் எல்லாமே சொல்லி அவங்க நல்லா மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணீங்க, என்னையும் சேர்த்து பர்ஃபார்ம் பண்ண வச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச். பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இன்னும் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறோம் அடுத்த வாரம். இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து எங்கள் நடிகர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ரசித்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இவங்களுக்கு நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஸோ இவங்களுடைய திறமைக்கு நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது. ஸோ இயக்குநர்கள் மத்தியில் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்பிக்கையோடு இருங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த இயக்குநர்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இயக்குநர்கள் ஒன்று நினச்சிருப்பாங்க, அதுவாகவே மாறி போய் நின்றுங்க. அதுக்கு நடுவில் ஒரு இடைத்தரகர்கள் நான் பார்த்துக்கிறேன் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அதெல்லாம் வேணாம். இயக்குநர்களும் நடிகரும் இணைஞ்சு இருந்தால் நல்லாயிருக்கும். ஐ மீன் நம்மளாவே போய் பேசுகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட இருந்து இன்னும் அதிகப்படியான விஷயங்களை நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ ஏன்னா எனக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நான் 10 ஜெயிச்சிருக்கோம், பெருசாக ஜெயிக்க வேண்டியது, அதுக்கான முடியாமல் போனதுக்கான ரீசன் அந்த இடத்துல எனக்கு சொல்லிக் கொடுக்க கரெக்டாக ஒரு இடம் இல்லாமல் ஒரு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் என்னுடைய அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்து எங்கள் கூட இவ்வளோ நேரம் இவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹீரோவாக இருந்தாலும் எங்கள் கூட இந்த அளவுக்கு அழகான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கும் ஒரு அழகான டைம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களோட சார்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. ஸோ ஜெப்ரானிக்ஸ் இந்தியாஸ் நம்பர் 1 ப்ளூடூத் ஹெட்ஃபோன் உங்களுக்காக. வாய்ப்பு கொடுத்த கலைஞர் டிவிக்கும் கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் எங்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் டிஃபரெண்டான பெர்ஃபார்மன்ஸோட உங்க எல்லாருமே வந்து மீட் பண்ண போறோம். until then bye from சுமையா, ஷபானா and team. நடிகனாக மாறியாச்சு. இவர்களைப் போல பிறரை சிரிக்க வைக்கும் திறமை படைத்தவரா நீங்கள்? உங்கள் நகைச்சுவை திறமைகளை நடிகனாக மாறியாச்சு நிகழ்ச்சியின் மூலம் வெளிப்படுத்த ஒரு அரிய வாய்ப்பு. உங்கள் நகைச்சுவை திறமைகளை 3 நிமிட தொகுப்பாக டிவிடியில் பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பவும். அனுப்ப வேண்டிய முகவரி நடிகனாக மாறியாச்சு, கலைஞர் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 6415, அண்ணா அறிவாலயம், தேனாம்பேட்டை, சென்னை 6018.